கண்டிப்பாக அந்த வென்டிலேட்டர் பற்றிய ஒரு சந்தேகம் வந்து எப்பவுமே உண்டு. இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வருகிற பொழுது அவங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, இந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்டுங்கிறது இட் இஸ் அன் ஆர்கன் சப்போர்ட்டிவ் யூனிட். ஆர்கன்கிறது என்னென்னா உடல் உறுப்புகள். இப்போ மூச்சு திணறல்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நானும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறது, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் மூச்சு விடுறது என்னோடய உணர்வுக்கே போகாது. என்றைக்கு நாம் மூச்சு விடுறது நாம் உணர்கிறோமோ, என்னமோ மூச்சு விடுறது தெரியுதே அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போ ஆபத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மூச்சு திணறல்னால உங்களுக்கு உடம்புல ஆக்சிஜன்கிற நல்ல காற்று குறையுது, கரியமில வாயுங்கிற அதிகபட்சமான ஒரு விஷ வாயு உங்கள் உடம்புல அதிகமாயிட்டு வருதுன்னு சொன்னோம்னா, அதை வெளியேற்றக்கூடிய திறன் உங்களுக்கு இல்லாமல் போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எந்த சப்போர்ட்டுமே வச்சுக்கிட்டிங்கன்னா அது சப்போர்ட் தானே ஒழிய அது தெரப்பி இல்லை. நாம் வந்து வென்டிலேட்டர் தெரப்பி, வென்டிலேட்டர் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறதே இல்லை. ஏன்னா இந்த வென்டிலேட்டரில் பேஷண்ட்டை போடுறதுனால அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய் குணமாவதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக நீங்கள்லாம் கொரோனா வியாதி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க.